ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது நம்ம அரேஸ் கான்செப்டில் டைப்ஸ் ஆஃப் அரேஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் அரே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒன் டைமென்ஷனல் அரே ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே அண்ட் இன்னொன்று மல்டி டைமென்ஷனல் அரே. ஒரே ஒரு சைஸை டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்கு பேர் தான் ஒன் டைமென்ஷனல் அரே அண்ட் அதோட சின்டாக்ஸ் இப்போ பார்க்கலாம். அரே நேம் அதோட சைஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கோடில் தேர்ட் லைனில் ஒரு இன்டிஜர் அரே டிக்ளேர் பண்ணிட்டு இனிஷியலைசேஷனுக்காக நம்ம தேர்ட் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் லூப்ஸ்குள்ளே நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி 5 தடவை ஐட்ரேட் பண்ணி வச்சாச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 நம்ம 5 வேல்யூஸையும் வாங்கி அதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணி சேம் இண்டெக்ஸ் அரே ஆஃப் ஐன்றதுலேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் லைனில் எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக அகைன் ஃபார் லூப் ரன் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் %d போட்டு அரேவை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகுனா 0லேருந்து 4 வரைக்கும் 7 மல்டிபிள்ஸ் நமக்கு அப்படியே ஆர்டராக பிரிண்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அரே ஆஃப் கேரக்டர்ஸ், அதாவது சியில் ஒரு வேர்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஒரு நல் கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வேர்ட் கிடைக்கும். இப்போ இந்த கோட் பாருங்கள். ஸோ தேர்ட் லைனில் ஒரு கேரக்டர் அரே டிக்ளேர் பண்ணி சைஸ் 6ன்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டடின்னு ஒரு வேர்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதில் 5 கேரக்டர்ஸ் இருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு நல் கேரக்டர் \0 தான் நல் கேரக்டர், அதை சேர்க்கணுன்றனால சைஸ் 6ன்னு கொடுத்துக்கிட்டேன். இந்த கோடில் ஐட்ரேஷனுக்காக வைல் லூப் யூஸ் பண்ணி வேல்யூஸ் ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். %c கொடுத்துருக்கேன் ஏன்னா இது ஒரு கேரக்டர் அரே. வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம், வேணும்னா அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கோடோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டடி நமக்கு பிரிண்ட் ஆகியிருக்கும். ஸோ மல்டி டைமென்ஷனல் அரேவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.